மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் ட்ரிஷான் வேதநாயகம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மை அல்லது இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி அதற்குரிய விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். வெளியூர் அன்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே போன நிகழ்ச்சியிலே நாங்கள் ஆண்குறியினுடைய அமைப்பை பார்த்தோம். இன்று எவ்வாறு அந்த ஆண்குறி விரைப்படைவதற்கு தூண்டுதல்கள் எங்கே இருந்து வர வேண்டும். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு தேவைக்கும் முக்கியமாக மூளை அவசியம், எந்த ஒரு வேலைக்கும். எனவேதான் ஆண்குறி விரைப்பு அடைவதற்குரிய அந்த இம்பல்ஸ், அந்த தூண்டல் வர வேண்டும் என்க மூளையில இருந்து எங்களுடைய நரம்புகள் மூலமாக கணத்தாக்கு மூலமாக எங்களுக்கு இந்த ஆண்குறியை வந்து அடைகிறது. எனவே இந்த மூளை எவ்வாறு தூண்டப்படுகிறது முக்கியமானது. எனவே நான் இந்த அமைப்புகளை சொல்வதற்கு காரணம் என்ன, சில பேர் யோசிப்பார்கள், ஆண்குறி விரைப்படையாட்டி ஒரு கடையில் போய் மருந்தை குடிப்பதன் மூலம் கடைசி மட்டும் சரி வராது. எத்தனையோ பேர் என்னிடம் வந்து சொல்லி இருக்கிறேன். ஏனெனில் அந்த குளிசைகளை எந்த நேரத்திலே போட வேண்டும் என்பது முக்கியமான, அதே நேரத்திலே இந்த ஆண்குறி எவ்வாறு விடைப்படைகிறது என்பதை பற்றிய விடயங்களை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும், பேசிக் அடிப்படை விடயங்களை. எனவே 4 தூண்டல்கள் இருக்கிறது. முதலாவது தூண்டல் என்ன, விஷுவல் ஸ்டிமுலஸ், பார்வை. இரண்டாவது தூண்டல் என்ன, டக்டைல் ஸ்டிமுலஸ், தொடுகை. மூன்றாவது தூண்டுதல் என்ன, ஆல்ஃபாக்டரி ஸ்டிமுலஸ், மனம். நான்காவது தூண்டுதல் என்ன, இமேஜினரி ஸ்டிமுலஸ், அதாவது கற்பனை அல்லது ஃபேண்டசி என்று சொல்லுவோம், கற்பனை மூலமாக ஏற்படுகிற தூண்டல். இந்த 4 தூண்டல்களும் ஏற்படுகின்ற போது ஒரே அடியாக ஒரு தூண்டல் ஏற்பட்டாலே காணும். இந்த 4 தூண்டல்கள் ஒரே அடியாக அல்லது ஒரு தூண்டலாவது மட்டும் ஏற்படுகின்ற போது மூளைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி போகிறது. என்ன, இவர் இந்த ஆண் ஒரு பெண்ணுடனோ ஒரு பெண்ணுடன் பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக் கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி மூளைக்கு செல்கிறது. முதலாவதாக விஷுவல் ஸ்டிமுலஸ் மிகவும் முக்கியமானது. எனவே கண் பார்வை மூலமாக நாங்கள் ஒரு ஆணையோ அல்லது வேறொருவரை பார்க்கின்ற போது, மனைவியையோ ஒரு பெண்ணையோ பார்க்கின்ற போது இந்த தூண்டுதல் ஏற்படுகிறது. என்றபடியினாலே தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது என்ன, ஒரு நாளும் நடுச்சாமத்திலே நடு இரவிலே பாலியல் தொடர்பினை வைத்துக் கொள்ள வேண்டாம். அடுத்தது நடு நிசியிலே நடு இருட்டு ஒரு லைட்டும் எரியாத ரீதியிலே இடத்திலே பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். மூன்றாவது, எப்போதுமே ஒரு லைட் ஒன்று நீங்கள் பாலியல் செக்ஸ் பண்ணுகிற இடத்திலே கட்டாயமாக எரிய வேண்டும். ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். வெளிச்சம் என்பது மிகவும் முக்கியம். எனவே என் கண் பார்வை மூலமாக மிக முக்கியமான தூண்டல், ஆண்குறி விரைப்படைவதற்குரிய தூண்டல் எங்களுடைய மூளைக்கு செல்லுகிறது. ஒரு நாளுமே இருட்டிலே பாலியல் தொடர்பினை வைத்துக் கொள்ளாதீர்கள். அது ஒரு மிகவும் ஒரு முக்குத்தனமான மூளையற்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் இது எங்களுடைய அந்த பரம்பரையாக இதை நாங்கள் பழகிவிட்டோம். இது முற்றிலுமே மாற்றப்பட வேண்டும், முற்றிலுமே மாற்ற. முதலாவதாக தூண்டல். இரண்டாவதாக கட்டாயமாக இருவருமே தங்களுடைய ஆடைகளை களைய வேண்டும். அப்படியே போத்து கொண்டிருந்து பாலியல் தொடர்புகளை கொள்ளுகின்ற போது ஒருபோதுமே ஆண்குறி விடைப்படையாது. ஏன், அந்த ஆண்குறி விரைப்படக்கு தேவையான மூளைக்கு ஏற்படுகிற தூண்டல், அதாவது விஷுவல் ஸ்டிமுலஸ், பார்வை மூலமாக ஏற்படுகிற தூண்டல் அங்கு ஏற்படுவது கிடையாது. மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. சில பேர் வீதிகளிலே, அண்மையிலே கூட ஒரு இளைஞனை நான் சந்தித்தேன், 22 வயது, ஒரு வீதியிலே ஒரு பெண்ணுடன் தொடர்பினை வைத்திருந்திருக்கிறார். அவரை ஆண்குறி விரைப்படையில் ஓடி வந்திருக்கிறார். எனவே வீதியிலே வைத்து ஆண் உடலுறவு கொள்ளுகின்ற போது இவ்வாறு அங்கே அந்த விஷுவல் ஸ்டிமுலஸ் இல்லை அந்த இடத்திலே. என்றபடியாலே ஆண்குறிக்கு தேவையான தூண்டல் மூளையிலிருந்து வராது, மிக முக்கியமான. என்றபடினாலே தயவு செய் இதை பார்த்து கொள்ளுங்கள். இரவிலேயோ லைட் இல்லாமல் நடுச்சாமத்திலேயோ உடலுறவு கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டாம். இரண்டாவதாக முக்கியமானது
உடுப்புகள் எல்லாம் இருக்கக்கூடாது, களையப்பட வேணும். அப்போதுதான் அந்த பெண்ணினுடைய உடல் உறுப்புகளை பார்த்து ஒரு ஆணுக்கு தூண்டல் ஏற்படும். இரண்டாவதாக முக்கியமானது என்ன? டெக்டைல் ஸ்டிமுலஸ், தொடுகை மிகவும் முக்கியமானது. இந்த தொடுகையானது உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான பங்கை அளிக்கின்றது. இவ்வளவு காலம் பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்வதற்கு அதனுடைய அந்த தொடுகையினுடைய முக்கியத்துவம் தெரியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டச், தொடுகை, டெக்டைல் ஸ்டிமுலேஷன் என்று சொல்லுவோம். இது மிகவும் முக்கியமானது. எனவே அது பெண்ணினுடைய, அதாவது நாங்கள் சொல்லுவோம் ஃபோர்ப்ளே என்று சொல்லுவோம், முன் விளையாட்டுகள், அதாவது செய்கின்ற போது கூட பெண்ணுடைய மார்பகங்களாக இருக்கலாம், அல்லது பெண்ணுடைய யோனி பகுதியாக இருக்கலாம், அல்லது பெண்ணுடைய கிளிட்டோரியாஸாக இருக்கலாம். இவற்றை நாங்கள் தூண்டுகின்ற போது, கை விரல்களினாலே பெண்ணினுடைய யோனி பகுதியை கிளிட்டோரியஸை நாங்கள் தூண்டுகின்ற போது அதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு மிகவும் பாரதூரமான மிகவும் உன்னதமான ஒரு உணர்ச்சி கிளர்ச்சி ஒன்று ஏற்படுகிறது. எனவே செக்ஷுவல் டிசைர் அந்த பெண்ணுக்கு ஏற்படுது. எனவே தொடுகை என்பது மிக மிக முக்கியம். இதன் காரணமாக உங்களுக்கு தெரியும், இந்த தொடுகை மூலமாக எங்கெங்கு கூடுதலாக இந்த நரம்புகள் இருக்கின்றது என்றால், உணர்ச்சியை கூட்டுவதற்குரிய நரம்புகள் பெண்ணுடைய வாய்ப்பகுதியில் இருக்கின்றது, காதுகளிலே இருக்கின்றது, கழுத்து பகுதியில் இருக்கின்றது, அதே நேரத்தில் தொடையினுடைய உட்பகுதியில் இருக்கிறது, யோனி பகுதியில் இருக்கிறது, கிளிட்டோரியஸ் பகுதியில் இருக்கிறது, அடிவயிற்றிலே இருக்கிறது, அதே நேரத்தில் உள்ளங்காலில் இருக்கிறது, உள்ளங்காலிலும் கால் விரலிலும் இருக்கிறது. இவையெல்லாம் அந்த பெண்ணுக்கு அந்த உணர்ச்சியை கூட்டக்கூடிய பகுதிகள் தொடுகை மூலமாக. எனவே மிகவும் முக்கியமாக இந்த டெக்டைல் ஸ்டிமுலஸ் என்பது மிகவும் முக்கியமானது. எனவே டெக்டைல் ஸ்டிமுலஸ் என்பது மிக மிக முக்கியம். அதுவும் பெண்ணுக்கு அந்த தொடுகை என்பது அவர் பாலியல் ரீதியான உச்சக்கட்டத்தை, ஆர்காசத்தை அடைவதற்கு அந்த பெண்ணுக்கு இந்த தொடுகை என்பது மிகவும் முக்கியம். எனவே முதல் பார்க்க வேண்டும், இரண்டாவதாக தொட வேண்டும், மூன்றாவதாக ஆல்ஃபாக்டரி ஸ்டிமுலஸ். உங்களுக்கு தெரியும் இந்த பாலியல் ரீதியான பல பிரச்சனைகள் கூடுதலாக ஏற்படுகின்ற பகுதிகள் எந்த இடங்கள் என்றால் வெப்பமான சூடு கூடின பகுதிகள். குளிரான பகுதிகளிலே பார்க்கின்ற போது பாலியல் ரீதியான பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடங்களிலே இந்த பிரச்சனைகள் குறைவு. ஏனென்றால் அங்கே இருக்கின்ற இந்த ஆல்ஃபாக்டரி ஸ்டிமுலஸ், அதாவது மனத்தின் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டில் நீங்கள் பாருங்கள், முதல் ஒரு கரப்பத்தான் வரும். அது வருகின்ற அந்த கரப்பத்தான் கட்டாயமாக ஒரு பெண் கரப்பத்தானாக தான் இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம்? அதை அடியென்று அடிப்போம், அதில் இருக்கிற ரத்தம் வெளியில் வர மாட்டோம். கரப்பத்தானின் ரத்தம் வெள்ளை, சிவப்பு அல்ல. ரத்தம் வெளியில் வந்தால் அந்த மனத்திலே அந்த கரப்பத்தானை தேடி 10, 20, 50 கரப்பத்தான்கள் வரும். நீங்கள் செய்து பார்க்கலாம். ஏன்? அந்த கரப்பத்தானிலே இருந்து வந்த அந்த மனமானது மற்ற பகுதிகளுக்கு பரவி அதன் மூலமாக அந்த மற்ற கரப்பத்தான்கள் வருவது. இது எல்லாவற்றுக்குமே பொருந்தும். ஒரு நாயோ பூனையோ, உங்களுக்கு தெரியும், நாய் எல்லாம் மணந்து கொண்டு தெரியும், பூனை எல்லாம் மணந்து கொண்டு தெரியும். இதற்கு காரணம் என்ன? இந்த ஆல்ஃபாக்டரி ஸ்டிமுலஸ் எனப்படுகிற மனமானது மிகவும் முக்கியமானது. எனவே இந்த நிகழ்ச்சி அடுத்த முறையை நாங்கள் பார்ப்போம். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மற்றொரு அறிமுகப்படுத்துங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் மணி சின்னத்தை பெல் சைன் அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல பார்க்குங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை பிறந்திருக்கின்றால் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.